இதுதாங்க பாருங்கள், இது வந்து நம்ம தேனறைன்னு சொல்லுவோம். மேலே இருக்கிற தேனறையில் இதை மட்டும் தான் தேன் மட்டும்தான் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து புழுவறைன்னு சொல்லுவோம். புழுவறைனா இதுலேயும் தேன் இருக்கும், ப்ளஸ் ராணியோட எக்லே பண்ணுறது, ப்ளஸ் அந்த ஃபேமிலி ஃபுல்லாக சர்வே பண்ணுறது எல்லாமே அதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சீசன் டைமில் தான் இந்த மாதிரி மேலே வந்து தேனறை கட்டவே ஸ்டார்ட் ஆகும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக ஸ்மோக் அடிச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பூச்சிங்க எல்லாமே பயத்தில் என்ன பண்ணணும், மூச்சு திணறல் மாதிரி ஏறிடும். அந்த மாதிரி மூச்சு திணறல் வந்துச்சு அப்படின்னா எல்லாமே கூட்டுக்குள்ளே கீழே போக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே சீல் பண்ணி வச்சுருக்கு. சீல்னால் என்னென்னு கேட்குறீங்கன்னா, தேனை வந்து ஸ்டோர் பண்ணி பதப்படுத்தி நம்ம ஒரு பழம் எப்படி பழுக்குதோ அந்த மாதிரி இதுதான் வந்து முதிர்ச்சி அடைஞ்ச தேனின்னு சொல்லுவோம். சாரி, இது முதிர்ச்சி அடைஞ்ச தேன். இதுதான் விளைஞ்ச தேன். இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்டரில் வச்சு அணியை மட்டும் தனியாகவும் அணியை தனியாகவும் பிரிச்சிருவோம். எதுக்காக அணியை தனியாகவும் அணியை வந்து தனியாக